இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில முழங்கின 2வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய தியானத்துக்கு நாம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 43 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படாதிருக்கவில்லை. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்துல நான் பார்க்கும் பொழுது இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். அதாவது ஏசாயா 53:12 வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது அங்கு உரைக்கப்படுகிற இந்த ஒரு தீர்க்க தரிசனம், 2 கல்வர்கள் மத்தியில் அக்கிரமக்காரராக அவர் தொங்குகிறார் என்ற அந்த தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது அங்கு இருக்கிற ரோம போர் சேவகர்கள், அந்த இருக்கிற ஜனங்கள், இன்னுமாக வேதபாரகர், பரிசேயர், இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை, கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பரிகாசம் பண்ணுகிறார்கள். அதை பார்த்த இயேசு கிறிஸ்துவுக்கு வலதுபுறம் இடதுபுறம் சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒரு கல்வன், அவனும் இயேசுவை பரிகாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்றான், நீங்க தேவனுடைய குமாரன் ஆனால் உன்னையும் நீ ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சியும் அப்படி என்று சொல்லி அவன் பரிகாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கல்வன் அவனை பார்த்து அவன்கிட்ட சொல்றான், நீயோ நானோ நாம குற்றம் செய்து இருக்கிறோம், அதுக்கு தக்கபடி நாம தண்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா இவரோ ஒரு பாவமும் அறியாதவர் அப்படி என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். சொல்லிட்டு இயேசு பக்கமாக திரும்பி, ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உடைய வருகையில வரும்போது, ராஜ்யத்துல வரும்போது என்னை நிறைவு கூடுங்க அப்படி என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு ஆண்டவர் உடனே சொல்லுகிறார், இன்றைக்கே என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று. இங்கே நாம குறிப்பாக பார்க்கும் பொழுது அந்த கல்வன் ஒரு மனம் திரும்புகிற ஒரு பாவியாய் இருக்கிறார். இவர்தான் தேவகுமாரன், இவர்தான் இரட்சகர் என்பதை அவன் நினைவு கூர்ந்து அந்த இரட்சகரிடத்துல அவன் இப்படியாய் அவன் கேட்கிறான், இன்றைக்கே நீங்க உங்களுடைய ராஜ்யத்துல வரும்பொழுது என்னை நினைவு கூறுங்கள் என்று. அதற்கும் ஆண்டவர் அந்த பாவியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த கல்வன் தான் உண்மை நிலையை அவன் உணர்கிறான். தான் ஒரு பாவி, இவர்தான் இரட்சகர் அப்படி என்று அவன் உணர்ந்து இரட்சகரிடத்துல அதை அறிக்கை செய்கிறான். அந்த இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவும் அதை நினைவு கூர்ந்து அவர் உடனே என்ன சொல்றாரு, அவர் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று. இங்க ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து தனக்கு நேர்ந்த பல பாடுகள் பட்டார். அதையெல்லாம் அவர் சொல்லல. இன்னுமா அவருக்கு நிறைய அநியாயங்கள் ஏற்பட்டது. அதையெல்லாம் கூட சிலுவையில் அவர் சொல்லவில்லை. மாறாக அந்த கல்வனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று. ஆமென். எனவே ஆண்டவர் அந்த கல்வனுக்கு ஒரு அந்த நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீயும் நானும் ஆண்டவருக்கு ஏற்பட்ட இந்த காரியங்களை நமக்கு ஏற்பட்டு இருக்குமானால் நாம என்ன சொல்லியிருப்போம், நமக்கு ஏற்பட்ட அந்த அநீதியை பற்றி தான் நம்ம பேசியிருப்போம். ஆனா ஆண்டவரோ அப்படியாக பேசாமல், தனக்காக பேசாமல், மற்றவருக்காக, அந்த கல்வனுக்காக அவன் மனம் திரும்பி ஆண்டவரத்துல இந்த வார்த்தை கேட்கிற பொழுது ஆண்டவர் அவனுக்கு இன்றைக்கே நீ பரதேசியில் இருப்பாய் என்று ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம கடைசியாக நான் இதை சொல்லி முடிக்கிறேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறாரு,
என்ன சொல்லுகிறார்னா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து இருக்கிறார் என்று பிலிப்பியர் 3:20 சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடியிருப்பு இந்த பூமி அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகம்தான். எனவே அந்த பரலோகத்துக்காக நாம ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு காத்திருக்கிறோம். அந்தபடியாக அந்த பரதேசின் அந்த பங்கு, பரதேசிலே தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்க பங்கு உடையவர்களாக மாற நம்மை நாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்படைக்க வேண்டும். எப்படி அந்த கல்வன் தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தானோ, அது போல இன்றைக்கு நாம் இந்த லெந்து நாட்களிலே நாம ஆண்டவருக்கு ஒப்படைக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை அவர் இயேசுவிடத்திலே நாம் அறிக்கை செய்யும் பொழுது, எப்படி அந்த கல்வன் அறிக்கை செஞ்சானோ, அந்த மற்ற கல்வனிடத்துல சொன்னானோ, அது போல நாம இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்முடைய பாவம், மீறுதல், அக்கிரமங்களை அறிக்கை செய்யும் பொழுது இலவசமாக கிடைக்கிற அந்த ரட்சிப்பை நாம பெற்று தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறி அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம சுதந்தரிக்க வேண்டும். ஏனென்றால் இதுக்காக தான் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரித்தார், நமக்காக கல்வாரி சிலுவையில அறையப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம், நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். எனவே எதற்காகனா நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு செல்லுவதற்காக. அந்த கல்வன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாமும் பயன்படுத்தி கொண்டு நாமும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.